ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இந்த வீடியோவில் வந்து நான் முக்கியமாக நிறைய விஷயங்கள் சொல்லணும். பொறுமையாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா வினோத் அவங்கள பற்றி பேசியிருந்தேன்ல, அதுக்காக எனக்கு வந்த கமெண்ட்டுகளில் ஒரு சில கமெண்ட்டுகள்லாம் நெகட்டிவாக வந்துச்சு. அதை நான் நெகட்டிவாக எடுத்துக்க மாட்டேன், எப்பயுமே தள்ளி விட்டு போய்கிட்டே இருப்பேன். இருந்தாலும் நீங்கள் பேசின பேச்சு உங்கள் மனசுக்கே சரின்னு படுதான்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பேசுனீங்கிறத நானே சொல்கிறேன். எனக்கு பாசிட்டிவாக 100 கமெண்ட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவாக ஒரு 20 கமெண்ட் வந்துச்சு. பாசிட்டிவ் தான் அதிகம். இந்த நெகட்டிவ் வந்து நம்ம மேலேயே பொறாமப்படுறாங்க போல். அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்கிறேன், நீ சரியாக தப்பான்னு நீங்களே சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு அவங்கள பற்றி நான் பேசுனதுக்கு காரணம் என்ன சரிங்களா? அவங்க மேலே பொறாமையா, இல்லை நீங்கள் எதுக்காக அவங்கள பற்றியே பேசுகிறீங்க? இதுக்கு நீங்கள் வேறு சேனல்லாம் நிறைய பேர் இருக்காங்களா, ஏன் அவங்கள பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? இப்படியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கான ஒரு சொல்யூஷன் மாதிரி இந்த வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ஏன் சங்கீதா வினோத் அவங்கள பற்றி மட்டும் பேசுகிறேன் அப்படின்னா, ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க வாழ்க்கையில் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா, ஒன்று அவங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம். ஒன்று பிடிச்சவங்கள பற்றி நம்ம யோசிப்போம், இல்லை பிடிக்காதவங்கள பற்றி அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் வந்து யாரை எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறேன், அப்படி ரோல் மாடலாக எடுத்துக்கிறேன் அப்படின்னா இவங்களை எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்த புதுசுலேருந்து இன்ன வரைக்கும் சொல்கிறேன், எனக்கு வீடு சரியில்லை, அதை கட்டுறதுக்காக தான், சரி பண்ணுறதுக்காக தான் நான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன். அவங்க ஒரு கஷ்டப்பட்டு 4-5 வருஷத்துலேருந்து கஷ்டப்பட்டு அந்த சம்பளத்தை, அதாவது யார் வேணால் சம்பாரிச்சிடலாங்க இந்த உலகத்தில். ஈஸியாக படித்தா நல்ல வேலைக்கு போகலாம், இல்லை கஷ்டப்பட்டு கொத்தனார் வேலைக்கு போனால் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம், சரிங்களா? யார் வேணால் சம்பாரிச்சிடலாம். ஒரு கொத்தனார் ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை அப்படியே அவன் குடித்தான்னா போச்சு. அந்த 1000 ரூபா குடிக்காமல் அவன் செலவுக்கு ஒரு வண்டிக்கு பெட்ரோல் 100 ரூபா போட்டு மிச்சம் 900 ரூபா கொண்டு போய் பொண்டாட்டிகிட்ட கொடுத்து சேர்த்து வைமான்னு சொல்லி கொடுக்குறான் பாருங்க, அவன் புருஷன். அந்த பணத்தை எவன் சேர்த்து வைக்கிறானோ, அதை கொடுக்குற சம்பளத்தை பொண்டாட்டி கரெக்டாக சேர்த்து வச்சான்னா அவள் ஒரு குடும்பஸ்தி. அவளும் சேர்த்து வைக்காமல் அவளும் வீட்டுக்கு செலவுக்கு அது இதுன்னு வாங்கி போட்டான்னா போச்சு காசு. ஒரு குடும்பத்தில் 2 பேரும் சரியாக இருந்து சேர்த்து வச்சா மட்டும்தான் முன்னேற முடியும். இன்றைக்கி எவ்வளவோ யூடியூபர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இந்த இலாகாய் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. அவங்களும் 3 சேனல் வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம சங்கீதா வினோத் அவங்களும் 3 சேனல் வச்சுருக்காங்க. 3 சேனல் வச்சாலும் இவங்க வந்து இப்போ ஒரு சேனல் தான் கரண்ட்டில் ரன் பண்ணிகிட்ருக்காங்க. 2 சேனல் சும்மா தான் இருக்குது. ஜஸ்விதா லைஃப் ஸ்டைலும் அப்புறம் சவுத் இண்டியன் குலினரி 2 சேனல் வந்து வீடியோ இப்போ அவங்க அவ்வளோவா போடுறதில்லைன்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலோகாய் சேனல் 3 சேனல் டெய்லி வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே இவங்க வீடு கட்டிட்டாங்க. ஒரு சேனல் ரன் பண்ணி அழகாக வீடு கட்டிட்டாங்க. இவங்க 3 சேனல் ரன் பண்ணி இன்னும் வாடகை வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? ஒன்று, வீண் செலவு செய்யக்கூடாது. இன்னொன்று, வெட்டி செலவு செய்யக்கூடாது. அதை யார் சேர்த்து வைக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். எனக்கு அந்த விதத்தில் சங்கீதா வினோத் அவங்க ரோல் மாடல், சரிங்களா? எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும். அவங்க வீடியோ நான் டெய்லி பார்ப்பேனான்னு கேட்டால் பார்க்க மாட்டேன். என்னைக்காவது டைம் கிடச்சி என்னைக்காவது ஒரு நாள் நல்ல கண்டென்ட்டாக இருந்தால் நான் கண்டிப்பாக பார்க்க தான் செய்கிறேன். டெய்லி பார்ப்பேன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு, நான் அவங்க சேனல் பார்க்குறேன், சரிங்களா? அதனால தான் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன். இன்னொன்று அவங்கக்கிட்ட பிடிச்சது எனக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து சங்கீதா வினோத் அவங்க கூட ரிலேட்டடாக இருக்கிறது 2 சேனல் தான். மாமா வித் பேபி அம்மாவும் சரண்யா மனோராஜ்னு ஒருத்தவங்க. அது வந்து அவங்க ரிலேட்டிவ், அதனால் அவங்க கூட வீட்டுக்கு பால் காய்ச்சிக்கு வந்தாங்க. அதேமாதிரி மாமா வித் பேபி அம்மா அவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு நினைக்கிறேன். அதனால் அவங்கள வந்து கூப்பிட்ருந்தாங்க. இன்னொன்று, எனக்கு தெரிஞ்சு சங்கீதா வினோத் அவங்க வந்து தேவையில்லாமல் ஒரு ஆடம்பரமாக யார் கூடயும் சேர்ந்து வெளியில் போகிறது, சாப்பிட்றது, அதாவது பெரிய பெரிய தேவையில்லாத யூடியூபர்களோடலாம் சேர்ந்து சுற்றுறது, ஒரு மாதிரி கச்சப்பச்சான்னு இருக்கிற அந்த மாதிரி இவங்கக்கிட்ட இல்லை. அதனால் எனக்கு அவங்க பிடிக்கும். ஒருவேளை இவங்களும் 10 யூடியூபர்களோட சேர்ந்து ஊராக சுற்றி இருந்தாங்க அப்படின்னா நேரம் அவங்க இந்த வீடு கட்டியிருக்க முடியாது. இது உண்மையாக இல்லைன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போ நான் எதனால் அவங்கள பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். இன்னொன்று, உங்கள் நெகட்டிவ் கமெண்ட்டுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்ல. ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஒரு யூடியூப் சம்பளத்தை பற்றி நான் சொல்லும்போது அதை வந்து நிறைய பேர் பொறாமைன்னு எடுத்துக்கிட்டீங்க. நான் அந்த வீடியோ போட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்,
7 மாதம் ஆச்சு. 3 மாதத்தில் குழந்த பிறக்க போகுது. அதனால தான் வீட்டை விற்கிற வீடியோலாம் போட்டிருந்தோம் அப்படின்ட்டு நான் வீட்டில் உள்ள ஜாமான்களை காரு இதெல்லாம் விற்கிற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஒரு பிள்ளை வயிற்று பிள்ளை தாச்சி வயிற்று பிள்ளைக்காரின்னு நான் சொல்லியும் எனக்கு வந்த ஒரு 2-3 கமெண்ட்டு எனக்கு மனசே கேட்கலங்க. இந்த இதுக்கு வேறு இது என்னமோ பண்ணலான்ட்டு ஒரு கமெண்டு. ஒருவேளை அவங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2வது, ஏன் பொறாமப்படுற? உன்னுடைய ஒரு பிள்ளைனா அடிக்கிற செருப்பால் அடிச்சுட்டு சாரின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஒரு பிள்ளை அக்கா சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிறாதீங்க அக்கா, உங்களை தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க அக்கா. கமெண்ட் போட்டுட்டு இனி ஒரு மாதிரி மனசு நோகிற மாதிரி பேசி கமெண்ட் போட்டுட்டு அதுக்கு கீழே இன்னொரு கமெண்ட், ஏக்கா தப்பாக பேசினா மன்னிச்சுக்கக்கான்னு. இங்கே நீங்கள் எப்படி உங்களுக்கு கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்குதோ, கமெண்ட் போட உங்களுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் உங்கள் மனசில் தோன்றதெல்லாம் நீங்கள் எப்படி கமெண்டாக போடலான்னு உங்களுக்கு உரிமை இருக்கோ, எனக்கு நெகட்டிவ் கமெண்ட் போட்ட அந்த 10 பேரை சொல்கிறேன். அதே மாதிரி தான் ஒரு யூடியூபருக்கு அவங்க மனசுக்கு தோன்ற வீடியோவை போடலாங்கிற சுதந்திர உரிமை இருக்குது. நான் இப்போயும் சொல்கிறேன், அவங்கள பற்றி 3 வீடியோ போட்டிருக்கேன். இந்த 3 வீடியோவுமே எனக்கு யூடியூப் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் இவங்கள பற்றி பேசுங்க, இல்லை இவங்கள மாதிரி போடுங்கன்னு சொல்லுதான்னு எனக்கு தெரில. அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய வீடியோ போட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணுது. இந்த மாதிரி நீங்கள் இவங்கள பற்றி பேசுங்க, இல்லை இவங்கள மாதிரி வீடியோ போடுங்க, இந்த மாடரேட்டரில் போடுங்க அப்படின்ட்டு. ஒரு யூடியூபராக இருக்கிறவங்களுக்கு தெரியும், யூடியூப் சஜஸ்ட் பண்ணும் சில வீடியோக்கள், இது மாதிரி பேசுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி தான் நான் பேசினேனே தவிர வேறு எந்த ஒரு கெட்ட நினப்பும் இல்லை. அவங்க எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் அவங்கள பற்றி ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு பேசினேன். சரிங்களா? பொறாமையா உனக்குள்ள உங்கள் ஓன் கண்டென்ட் போட உங்களுக்கு இது இல்லையா அப்படின்னு. இன்றைக்கும் சொல்கிறேன், எந்த ஒரு யூடியூபரும் முக்கால்வாசி லேடிஸ் இப்படி ப்ராங்காக பேசுவாங்களான்னு தெரில. நான் பேசினேன் யாரை பற்றி, திவ்யா கள்ளச்சி பற்றி நான் பேசினேன். எனக்கு அந்த வீடியோ நல்லா போச்சு. இருந்தாலும் நான் அதை ஒருத்தரை தப்பாக பேசிடக்கூடாதோ நம்ம அப்படின்ட்டு ஒரு மன இதுலேயே வருடல்லையே அந்த வீடியோ நான் அன்லிஸ்டடில் போட்டேன். நல்லா போன வீடியோ தான் எனக்கு. இப்படி நீங்கள் இவ்வளோ ஒருத்தரை பேசுகிறீங்களே கமெண்ட்டில், நீங்கள் போய் இன்றைக்கி போய் உங்களை இந்த சுதந்திர உலகத்தில் அவங்கள போய் நீங்கள் தைரியமாக கேள்வி கேட்பீங்களா? அதை கேட்க முடியலை. ஏதோ ஒரு வாயிலாக பூச்சி யாரை பற்றியும் பேசி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் இப்போ சில பாசிட்டிவ் கமெண்ட் அவங்களுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்கள மாதிரி நீங்களும் வரணும்னு போட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. அவங்க அளவுக்கு நான் வர முடியுமான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும். யாராலையும் எடுத்த உடனே முன்னேறி வர முடியாது, கொஞ்சம் நாள் ஆகும். நான் எந்த ஊரும் கேட்டிருந்தீங்க. நான் பிறந்த ஊர் தூத்துக்குடி மாவட்டம். அதாவது மதுரைக்கு அங்கிட்டு அருப்புக்கோட்டைன்னு ஒரு ஊர் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதுலேருந்து ஒரு 30 கிலோமீட்ரு எங்கள் ஊர், 28 கிலோமீட்ரு கிராமந்தான். புதூர்னு ஒரு ஊரில் பிறந்து கும்பகோணத்தில் வாக்கப்பட்டு வந்திருக்கேன். இதுதான் நான் கும்பகோணத்தில் இருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்து என்ன கேட்டிருந்தீங்க, நீங்கள் ஒரு ஆடு மாடு வளர்க்கலாமே அப்படின்ட்டு. நான் ஆடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன், 3 ஆடு இருக்குது. என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு தெரியும், புதுசாக அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். சங்கீதா வினோத் பற்றி நான் பேசுனதுக்கு காரணம் இதுதான். அவங்க எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன், அதனால் நான் அவங்கள பற்றி பேசுகிறேன். மற்றவங்கள பற்றி பேசாதது காரணம் எனக்கு சில அப்புறம் ராம் யோகா சேனலுடைய சம்பளத்தை பற்றி போடுங்கன்னு போட்டிருந்தீங்க. எனக்கு ஏன் அந்த சர்க்கிள் பிடிக்கல அப்படின்னா, ஒரு 10 யூடியூப் சேனல்காரங்கள்லாம் சேர்ந்து பெருசாக இருக்காங்கள்ல, அவங்களாம் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன்னா மொத்தமாக குமிஞ்சிக்கிறது ஒரு மாதிரி அனீசிங்காக இருக்குது. டீசெண்டாக இந்த மாதிரி இருந்துட்டு போகிறோம். யார் கூடயும் தேவையில்லாமல் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். நம்ம உண்டு நம்ம பிழப்பு உண்டுன்னு இருந்தால் அவங்க வாட்டுக்கு இருந்துக்கலாம். அவங்க நிறைய யூடியூபர் சேர்ந்து சுற்றுறாங்களா, எனக்கு அதனால் அவங்களுடைய வீடியோக்கள் போட எனக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டிங்க, நான் போடுறேன், அனலைஸ் பண்ணி போடுறேன். சரிங்களா? இதுதான், ஒருத்தரை தேவையில்லாமல் பேசாதீங்க. இதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். வயிற்று பிள்ளை தாச்சி, அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவாக பேசாதீங்க. வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்குது, நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. உங்கள் வீட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. சரிங்களா? நான் இன்னும் சரண வினோத் பற்றி நிறைய வீடியோ போடுவேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.